வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக். அன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஐவில் நாங்கள் இப்போ பெட் வார்ஸ் விளையாட போகிறோம். இதெல்லாம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ ஹாய் சொல்லு. ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்களா? வீக்கமாக நிறைய பேர் கேட்கலாம் ஏன் நான் தமிழில் பேசுகிறேன்னு. ஏன்னா தமிழன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி தான் ஆகணும். என் ஃப்ரெண்டை தமிழில் பேசுன்ட்டான், வழி இல்லாமல் நானும் பேசுகிறேன். நான் தமிழனே கிடையாது தெரியுமா, நான் ஜப்பானீஸுக்கு. சரி, பாட்டி 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 நான் இனிமேல் கூட்டேன். எனக்கு காட்டலையே. ஜாயின் ஆயிட்டியா? நீ ஜாயின் ஆயிட்ட. ஓகேவா? பெட் வாட்ஸ் தெரியும். இங்கே நம்ம ஸ்குவாட் தானே. அச்சோ, ஸ்குவாடு கூட்டண்டா. அதான் கைஸ். மிக்கமா ஐவில் இன்னொன்று இது தெரியுமா? இப்படி லாபியில் இருக்கிற லாபியில் ஒரு கேம் என்ன கேம் விளையாடலான்னு காட்டோண்ட. அதில் இப்போ நீ இப்போ கண்ட்ரியில் காலையிலனா அங்கே வந்து காலையில் இருக்கும், எப்படி நைட்டுனா நைட் இருக்கும். ஆமாம், ரியலில் இப்போ நைட்டு நிஜத்தில் வந்து நைட்னா கேமில் நைட் இருக்கும். ஏன்னா நான் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்தியாவில் காலையில் எத்தனை மணி? 11:30 அந்த டைமில் உங்கள் கண்ட்ரியில் என்ன டைம்னு சொல்லுங்கள் கைஸ். யாரும் பார்க்க இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னால் போட்டு விடலாம். வேணாம் சொல்லாட. என்னம்மா இருக்கு? நான் கட் பண்ணிடுவேன். என்னது அயன் கோலம் அது போட்டுற வந்து அயன் கோலம்டா. அதை போட்டுரு யாருன்னு பார்த்தியா? நம்ம லெஜெண்டரி அயன் கோலம். நான் ஓட்ட பாட்டு கேட்டு ஏறவன். நான் உட்டை வச்சு கொஞ்சம் கவர் பண்ணுறேன். இந்த யாருன்னு தெரியல, அதை மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் கவர் பண்ணியிருக்கான். இது என்ன ஸ்டைல்னு தெரியல. உங்களுக்கு அக்கா ஸ்டைல்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். புரியல. அதான் ரொம்ப பார்க்க ஸ்டைல் மாதிரியான தெரிஞ்சு நல்லா இருந்தது. ஆமாம் சரி, இதே நம்ம நார்மலான எனக்கு கோல்டு மிக்மா அஸ்வினி, நான் மைக்ராஃப்ட் பார்ட் 2 ஒன்று செஞ்சேன்னு சொன்னேன்ட. அதில் ஒரு சின்ன ஃபன்னியான விஷயம் ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன தெரியுமா? கேம்ப்பு நான் நல்லா வாங்க. ஆமாம், அவனை முடியும். கேம்ப் பண்ணாட கேம்ப் போடானுங்க. முக்கியமாக காய்ஸ், நாங்கள் என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக ஒரு ஃபன்னாக தான் பண்ணுறோம். நாங்கள் யாரும் வெறுக்கிறோன்னு அந்த மாதிரி அவங்க பண்ணல.
டீம் வராங்க போகாது. அஸ்வினை ரிப்போர்ட் பண்ணுவேனுங்க கைஸ். இட்ஸ் ரெயின். அவன் சொன்னா நீங்க நம்பிட்டீங்களா? கீழே விட்டியா? லாக் ஆகிட்டோம். இல்லை நான் வந்தேன்டா, லைட்டாக தள்ளி விட்டுருப்பேன். அந்த பக்கம் இருக்கு பாரு. இந்த ப்ளூ கலர் டீம் நம்மளை சைட் பண்ணிக்கிறேன்டா. ப்ளூ ஃபஸ்ட்டு ப்ளூவை போய் சாப்பிடலாம் வாங்க. வாடா அஸ்வின் வாடா. இல்லை ப்ளூ ஓடி போகிறான்டா. ப்ளூ ஓடுறான்டா, பிடிக்கிறாவனே. டைமண்ட் கட்டிச்சு எனக்கு. வச்சிருக்கா ஓடுறா. வச்சிருக்காண்டா போடே. யாருடா விடுறா? டைமண்ட் வேணும். என்கிட்ட 2 தான் இருக்கு. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? 5 டைமண்ட் வேணும் எனக்கு. நம்ம டீமுக்கு கிரீன் வரான்டா. 2 பேர் வரானுங்கிறா. கிரீன் வரான்டா. ஃப்ரண்ட்லடா. அப்போ கிரீனை இது பண்ணுறா. போயிட்டான்டா. செய்யலாமடா. அப்போ அடைச்சுவாங்க. காசு இல்லை. நன்றி. புரியல. ஃபர்ஸ்ட் நம்ம டீம் அப்கிரேட் பண்ணுறான். யாரானுங்க? கிரீன் ஒருத்தன் கேம்ப் அடிக்கிறானே. ஒருத்தனா இருக்கானா? அப்புறம் போய் அடிச்சிடலாம். போன பாருண்ணா. ஆமாம், 2 பேர் இருக்கானுங்க கிரீன். இப்போ எல்லாம் இருக்கானுங்கடா. சாமா எல்லாம் நம்ம டீம் தான் நினைப்பேன். அது நீ 2 அஸ்வினி. நான் ஒன்றும் 2 பாட்டுருக்கேன். அப்போ கிரீன் 2 இருக்கானுங்கடா. கிரீன் 2 இருக்காண்டா. ஒருத்தன் ஃபாலோ பண்ணான்னு நினைக்கிறேன். பாரா நம்ம டீம் ஒரு எவ்வளோ ப்ளே செஞ்சுருக்காங்க. செத்துட்டியா? அவனை பாட்டான். என்னடா உனக்கு எவ்வளோ ஹெல்த் கம்மியாக இருக்கு? எவ்வளோடா உன்கிட்ட? எவ்வளோ
எவ்வளோ இருக்கிறா அவன் எவ்வளோ அவன்கிட்ட டேய் 2 பேரும் அட்டாக் பண்ணாங்க நீ டேய் நான் அவனை சாவடிச்சிட்டேன்டா டேய் போச்சு Well, my God, World War. Hey, no, World War, I want to join that. என்கிட்ட AK-47 வந்துக்கிறேன் டேய் யார் அவன் ப்ளூ கலரு ப்ளூனர் வச்சாட்டம் டேய் ஏன்னா போயிட்டு என் கட்டுறேன்னு தெரில என்னை காப்பாற்ற நான் ரொம்ப கட்டுறேன் க்ரீன் கலர் எவ்வாட க்ரீனு க்ரீனை தள்ளி விட்டேன் என்கிட்ட எவ்வளோ இருக்குது என்கிட்ட எவ்வளோ இருக்குது 1 இருக்குது 2 இருக்குது என்கிட்ட இப்போ 2 இருக்குது நம்ம டீம் எங்கடா நான் இங்கே இருக்கேன் நான் அவனை பார்த்தேன் சரி வேண்டா ஏய் க்ரீன் வரான்டா ஏய் 4 எவ்வளோ நம்ம டீமுக்கு நான் போகிறேன் போச்சு என்கிட்ட பிளாக் வர இல்லை ஐயோ என்கிட்ட பிளாக் இல்லைற ஓகே போய் டீமுக்கு போயிட்டேன் யார் அவன் க்ரேஸியாக பில்ட் பண்ணிட்டுருக்கான் ஆனால் வெறும் 4 எம்எல் வச்சு வாங்க முடியாதே என்ன ஒரு எவ்வளோண்டா நான் டைமண்ட் வாங்கிப்பேன் டைமண்ட் வாங்கிப்பேன் எவ்வளோ பரவாயில்ல செத்து டைம் ஷாப் போயிரு அதான் எனக்கு அம்மா டாக்கிட்டு இருக்கு ஓகே 1 என்கிட்ட இப்போ 1 இருக்கு 3 எவ்வளோ இருக்கு இப்போ என்கிட்ட 5 எவ்வளோ 6 எவ்வளோ இப்போ என்கிட்ட 6 எவ்வளோ இருக்கு ஆனால் இப்போ நான் இத்தனை வாழ்தான் ஆனால் இப்போ என்கிட்ட 6 எவ்வளோ இருக்கு நான் கீழே இருப்பேன் எனக்கு டைமண்ட் என்கிட்ட 4 டைமண்ட் இருக்கு 4 டைமண்ட்டு சார் இப்போ 8 டைமண்ட்டு 8 எவ்வளோ கேட்டால் 8 டைமண்ட் வந்து 9 இருக்கு என்கிட்ட ஒன்றே ஒன்று இங்கே நில்லு எத்தனை வேணும் ஒன்றா
எனக்கு காரணம் வாங்கிக்கிறேன். என்ன பாரு இல்லை 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 அவனுக்கு வாங்கி தரேன். அதான் வெயிட் பண்ணு என்ன வச்சு என்ன இப்போ நம்மக்கிட்ட டைமண்ட்ஸ் போட்டு டைமண்ட் ஆன்மெண்ட் நம்ம இப்போ ப்ரோ பிளேயர் தான். புரியல. அயன் ஆர்மர் இல்லை சைன் ஆர்மர் இருந்துச்சு அது தூக்கி போட்டேன். சரி ஃபஸ்ட் நான் ப்ளோ நேரம் வாங்க போகிறேன். நான் ப்ளோ நேரம் ஆரோ வந்து எனக்கு ப்ளோ வந்து 5 டைமண்ட்டு, ஆரோ வந்து 8 எவரோல் 8 கோல்டு. பட்டு வந்துச்சு இல்லை சடன் டெட். சாரி சடன் டெட். ரொம்ப நம்ம யார் பெட்டுமே வழியில் போடுது. அதனால் இப்போ நம்ம ஒரு வாட்டி ஒன்றுனா அவுட் ஆயிடும். ஓகேவா? முக்கியமாக இது நம்மளுக்கு லாஸ்ட் மேட்ச். ஓகேவா? ஏன்னா நம்ம ரொம்ப விளையாடணும். 29 மினிட்ஸ் வந்துச்சு டைமு. நம்ம கோல்டு 30 மினிட்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். இல்லை வேணாம் ஏய் சாவ போகிறோம்டா. அவங்ககிட்ட எழுது கம்மியாக இருக்கு. டே சுத்தாண்டா. யாச்சும் வந்தாங்கன்னா ப்ளோவன் ஆட இருக்கு நம்மக்கிட்ட. ஆமாம் நீ ஃபயர் சார்ஜ் வாங்கிக்க, நான் ப்ளோவன் ஆடும். நானும் வாங்கிட்டேன்டா. என்ன பார்த்து பாருங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி அது கீழே வச்சுனா டோரம் ஆஃப் ஃபயர்னு ஒன்று இருக்கும். போர்னிங் டோரம் ஆஃப் போர்னிங். இப்போ நம்ம எனிமி இருக்கானா அவன் வந்து பக்கத்தில் வந்தானா அவன் இடிஞ்சிடுவான். ஆனால் இது வந்து நமக்கு வந்து ஹெல்த் ஏறும்னு நினைக்கிறேன். என் கையில் இருக்க பாரு. இது வந்து நம்ம எனிமி பக்கத்தில் வச்சோன்னா அவன் இது பக்கத்தில் வந்தானா எரிஞ்சிடுவான். அவன் டேமேஜ் ஃபயர் நானும் வாங்கிட்டேன்ல. என்கிட்ட நிறைய கோல்டு இருக்கு. ஆனால் டோரோ ஃபைன் எதுவும் என்கிட்ட ஒன்று இருக்கு. எங்கடா ஏமாண்டா வரானுங்கடா. ப்ளூ வரானுங்கடா. ப்ளூ அவனை ஃபாலோ பண்ணி போறானுங்க. டேய் ப்ளூ வரான்டா. போயிட்டான். டைமண்ட் ஆடுறா. ஆமாம் நீங்கள் டைமண்ட் ஆடுறான்னு நினைக்கிறேன். நான் கூட இப்போ டிவியில் என்னமோ மேக்கப் அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதான் நம்ம நினைப்பேன் தான். நடுவில் போகலாமா? செம்ம ஐடியா. நம்ம எவ்வளோட்ட போயிட்டு டோரமாக போனின்னு போடலாம். எப்பா
ஆனால் யாரையும் யார் பக்கத்தில் வர முடியாது. பரவாயில்ல சும்மா கேன்சல் மாதிரி புரியல. அதான்டா நீ வந்து அதுக்கு ஒன்று அப்டேட் பண்ணோம். டீம் அப்டேட்டில் போயிட்டு எங்கே எடுக்குது? அதுவா? அது மேலே மேலே பாரு. நான் 4 பெட் இருக்கா? ஓகே, மேலே பார்த்தா 4 பெட் இருக்கா? அதில் வந்து எல்லா பெட்டுமே இருக்கேன். இப்போ எல்லாருமே உயிரை இருக்கானுங்கன்னு அர்த்தம். ஜென்ரேஷனை வாங்கிட்டேன். ஆமாம், உனக்கு இது கம்மியான வரும். இதை நம்ம இப்போ நான் எழுத்து கம்மி பண்ணுறேன். இல்லைடா, நியூ ஜென்ரேஷன் வேலை செய்யலை. வேஸ்ட். ஆமாடா, இது மைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமாடா, ஃபாஸ்ட்டாக ஓடிடுறா. எனக்கு ஃபாஸ்ட்டாக ஓடிடு. இல்லை, எனக்கு ஃபாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு பாய். பவர ஆக்ஸ் வேணுமா? ஆக்ஸ் என்கிட்ட 2 ஸ்டாக் டைமண்ட் இருக்குடா. என்கிட்ட 2 ஸ்டாக் டைமண்ட் இருக்கு. ஓகே, அப்போ நம்ம செக் பண்ண போனோம் கைஸ். நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தால் மைன் ஆகுது. அப்புறம் அயன் ஆக்ஸ் மேலே ஃபாஸ்ட்டாக மைன் ஆகுன்னு நினைக்கிறேன்டா. அயன் ஆக்ஸா? அவ்வளோ பணக்காரா கிடையாது. வாடா நம்மளே நடுவில் போடலாம். ஓ, 1v1 போடுறீங்க பேரும். 1v2. ஓ ஆமாண்டா. இங்கே அப்படியா? எனக்கு தெரியல. அதோ கொஞ்ச நாளாக இருக்கும். கன்ஃபார்ம் 1 hour கிட்ட அவ்வளோ போடுங்க. ஆவரேஜ் இன்ஸ்டா கொஞ்சம் கட் பண்ணிடுறேண்ணா. அப்போனாலும் 1 hour ஆகும். 36 minutes வந்துச்சுடா. எப்போயே 36 minutes வந்துச்சு. என்ன? ஆமாம், வந்துருக்காண்டா. இல்லை கிருண்டியா இல்லைடா. வாடா போஷன் வாங்கலாடா. போஷன் என்ன போஷன் இருக்கு? ஃபைலேஷன் டேப்ல யாரும் அட்டாக் பண்ணானுங்கடா. டேய் கிரீன்டா, டேய் காப்பாற்றா நீ. அடடா, அவனே லாங் டிஸ்டன்ஸாக அட்டாக் பண்ணுறான். பாட்டேன் நான் பாட்டுக்கிறேன். டேய் யாரும் அவன் அட்டாக் பண்ணிட்டே கண்டினியூஸா. பிசி பிளேயர்டா. டேய் காப்பா, நான் பாட்டுக்கிறேன். போச்சு, செத்துட்டேன்.
இல்ல சரி சாவு ஸ்கோல எனக்கு வாயில வரும். செட்டேன். சரி காய்ஸ், நம்ம எவ்வளோ நேரம் விளையாடியும் நம்மளே ஜெயிக்க முடியல. இல்லை எங்களுக்கு ஸ்கில் இஷ்யூவா என்னன்னு தெரில. புரியல. லாபியில் இல்லை, எங்கடா இருக்கேன் பாரு. புரியல. ஓல்டில் தான் இருக்கேன். லீவ் கேமு. ஓகே சரி காய்ஸ், இப்போ நம்ம கேமை முடிக்க போகிறோம். எங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னது பாட்டு வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பாட்டு வேணுமா கன்ஃபார்மாக சொல்லுங்கள். நான் கன்ஃபார்மாக நாங்கள் பண்ணுவோம். அப்போ இல்லாமல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் பாட்டி வந்து நான் இது பாட்டு போஸ்ட் பண்ணோம். பாஸ்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி கைஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நிறைய எடிட்ஸும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் போய் பாருங்கள். ஆனால் எடிட்லாம் பார்த்து கமெண்ட்டில் போய் ரேட் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப நன்றி கைஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க. See you guys, bye. அஸ்வின் பாய் சொல்கிறா. பாய். பாய்.